பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு அஸ்திபாரம் என்ற தலைப்புல உங்களோடு பேசுவோம். செருபாவேலை பார்த்து சொன்னார் சகரியா 4:9 செருபாவேலுடைய கை இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கையே கட்டிட்டிருக்கும். ஒரு நல்ல அழகான பகுதி இது. ஆலயத்தை கட்டுவதற்கு செருபாவேல் முயற்சிக்கும் போது முடியல. கர்த்தர் அவனுக்கு வார்த்தை சொல்ல, பலத்தினால் வல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவினாலே ஆகும். அவனுக்கு என் ஆவினால மாத்திரம் தான் உன்னை கட்ட முடியும். நீங்க நிறைய பேரு நீங்க லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல நீங்க 19 படிக்கும் போது அஸ்திபரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாதவர்கள் அநேகரு அஸ்திவரம் போடுறாங்க, முடிக்க திராணி இல்லை. அது ஒரு தொழிலா இருந்தாலும் இல்லைன்னா குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் ரட்சிப்பா இருந்தாலும் அவர்கள் அஸ்திபாரம் போடுறாங்க. நான் கடலோடு வாழ்வேன், தூய்மையா வாழ்வேன், இந்த தொழில் செய்வேன், நான் குடும்பத்தை கட்டுவேன், திருமண பந்தத்துல அஸ்திபாரம் போடுறாங்க. அதை முடிக்க திராணி இல்லாதவர்கள் மாறுகிறார்கள். அருமையானவர்களே, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அஸ்திபாரம், உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை முடிக்க உனக்கு திராணி இருக்கா? அதுக்கு முடிக்க திராணி இல்லாமலுக்கு நிறைய காரணம் உண்டு. யோபு சொல்றாரு 4ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம், புழுதியிலே அஸ்திபாரம் போட்டு. புழுதியிலே அஸ்திபாரம் போட்டுன்னா ஒரு கஷ்டமே எடுக்காம நிறைய களவு எடுக்கணும், ஜெல்லி எடுக்கணும், மண்ணை கூட்டணும், ஆழமா தோண்டணும். தோன்றினாதான் அந்த அஸ்திபாரம் உறுதியா இருக்கு. ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் ரட்சிப்பா இருந்தாலும் அதிலே நீங்கள் ஆழமாக தோண்டி கடினப்பட்டு அதிலே பல காரியங்களை நீங்கள் முற்படும் போதுதான் அந்த வாழ்க்கை, அந்த தொழில் அது உறுதியா இருக்கும். நம்ம உடனே சாதாரணமான காரியத்திலே ஒரு பெரிய ஜெயத்தை பெறணும், வெற்றி பெற முடியாது. ஆண்டவர் சொன்னாரு, அஸ்திபாரம் போடுவதற்கு சிலருக்கு திராணி இருக்கும், ஆனால் முடிப்பதற்கு திராணி இல்லை. அவ எப்படி ஒரு மனுஷனை முடிக்க முடியும்? அது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, யாவினாலும். தேவனுடைய துணை இல்லாம எந்த மனிதனாலும் எதையும் சிறப்பாக செய்ய முடியாது. குறிப்பாக இறைவனை நம்புகிற மக்களா இருந்தால் தேவனுடைய துணை இல்லாமல் உன் அஸ்திபாரத்தின் மேலே கட்டிடம் கட்டி பிடிக்க முடியாது. அதுக்கு இன்னொரு காரணம், நீங்கள் எசேக்கியேல நீங்கள் வாசிக்கும் போது 13:14 வாசிக்கும் போது, சாரமில்லாத சாந்தினாலே அஸ்திவாரம் போடுகிறார்கள். அப்படின்னா சிமெண்டே போடாம, இல்ல சிமெண்ட் கொஞ்சம் சிமெண்ட், அதுல கொஞ்சம் சிமெண்ட்ல நிறைய மண்ணு நிறைய ஜல்லி போட்டா எப்படி சிமெண்ட் தன்மை இல்லாம கட்டடம் உறுதியா இருக்கும்? நிறைய பேர் எசேக்கியேல் சொல்ற போல சாரமில்லாத சாந்தினாலே அஸ்திவாரம் போட்டபடியா அந்த அஸ்திவாரம் நிற்காமல் போகிறது. கொஞ்சம் உழைப்பு, கொஞ்சம் பக்தி, கொஞ்சம் பரிசுத்தம், கொஞ்சம் நம்பிக்கையோடு நாம் ஒரு பெரிய நன்மையை, பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது. அப்போ நீங்க போடுகிற அந்த அஸ்திவாரத்தின் கலவை, அதுல கலக்கிற சிமெண்ட் அது நல்ல குவாலிட்டி உள்ளதாகவும் அதனுடைய சரியான அளவை சேர்க்கும் போது தான் அந்த அஸ்திவாரம் உறுதியுள்ளாயிரும். கொஞ்சோண்டு சிமெண்ட் கலந்து சாரமில்லாத சாந்தை கலந்து அஸ்திவாரம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது அது ரொம்ப கஷ்டமான காரியம். அருமையான தேவ மக்களே, நீங்கள் உலகத்தின் வழி வாழ்ந்து உன்னத ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறவே முடியாது. பாவத்தோடு வாழ்ந்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய முடியாது. கொஞ்சம் பக்தியை வைத்து, கொஞ்சம் நம்பிக்கை வைத்து உன்னதத்தினுடைய மேன்மையை அடைய முடியாது. அதனாலதான் நீங்கள் அஸ்திவாரம் எப்படி இருக்கும் சொல்லணும்னா, நீங்க 10:7 நீங்க 25 படிக்கும் போது, கண்மலை மேல் தன் வீட்டை தன் அஸ்திவாரத்தை போட்டவர்கள் பெருங்காற்று பெருவெள்ளம் பெருமழை வந்து அந்த வீட்டின் மேலே போதியும் அந்த வீடு சேதமாகவில்லை. அநேகருடைய வாழ்க்கை ஏன் சேதமாகிறது? ஏன் விழுந்து போகிறார்கள்? அந்த அஸ்திவாரம் ஏன் விழுந்து போகிறது? சிலர் மணல் மேலே, புழுதி மேலே, சாந்தில்லாத அந்த சாரமில்லாத சாந்தினாலே கட்டுகிறதுனாலதான் அநேகருடைய வாழ்வு இடிந்து போகிறது. இன்னும் எல்லா பேரிட்டா கத்துக்கணும்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் எழுதுகிறார் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், புத்தியுள்ள ஒரு சிற்பாட்சியரை போல நான் அஸ்திபாரம் போட்டேன். எப்படி போடணுமா? அறிவுள்ள ஒரு பில்டர் மாதிரி. ஒரு பில்டருக்கு நல்ல அறிவு இருக்கு, ஞானம் இருக்குன்னா அந்த வீட்டை பார்க்கறதே கண்டுபிடிச்சிடலாம். இதான் நீதிமொழிகள் அங்கே 24 2:3 வந்து, வீடு ஞானத்திலே கட்டப்பட்டு விவேகத்தில் நிலைநிறுத்தப்பட்டு அறிவினாலே அருமையும் இனிமையா இருக்கும். அப்போ ஒரு வீடு, அந்த கொத்தனாருக்கு அறிவு இருக்கு, திறமை இருக்கு, சமயோசனை இருக்குன்னா அந்த வீடு அவ்வளவு அழகாய் கட்டப்பட்டிருக்கும். பாருங்க, அந்த ரிப்பன் பில்டிங் 300-400 வருஷம் ஆடுது, தாஜ்மஹால் 400 வருஷம் இருக்கு. அவர்கள் கட்டின அந்த கட்டிடம் நிலைத்திருப்பதற்கு என்ன காரணம்? அது அஸ்திவாரத்தினுடைய தன்மை சிறந்ததாக இருக்கிறது. நீயும் நானும் மரித்து போகலாம், ஆனா வாழ்ற வாழ்க்கை மரித்து போக கூடாது.
இந்த பூமி விட்டு போனாலும் நம்மை பின்பற்றுகிற சந்ததிக்கு நல்லதை செய்திருக்க வேண்டும். உங்க அஸ்திவாரமாக வாழ்க்கை தன்மை சிறப்பா இருக்கணும். நீங்க நல்ல குணத்தை காட்டுங்க. நல்ல குணமாக அஸ்திவாரம், நல்ல திறமை உள்ள அஸ்திவாரம், உழைக்கிற அஸ்திவாரம், பக்தி உள்ள அஸ்திவாரம், நற்சாட்சி என்ற அஸ்திவாரம் நீங்க சரியா போட்டா அவங்க பின்னாடி வருவாங்க. அதிலே கட்டுவதற்கு ஈஸியா இருக்கும். அஸ்திவாரம் கோணலும் ஒழுங்கற்றும் இருந்தால் உங்கள் சந்ததியும் அதிலே நிலைத்திருக்க முடியாது. ஏவ மக்களே, உங்க அஸ்திவாரம் எத்தன்மையா இருக்கிறது. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். நீங்கள் போடப்பட்ட அஸ்திவாரமாக கிறிஸ்து, அந்த கிறிஸ்து மேலே நீங்கள் என்ன பண்றீங்க? உங்க அஸ்திவாரம் எப்படி அமைக்கிறீங்க? ஒரு சிலர் கல்லுல கட்டுறாங்க, மண்ணுல கட்டுறாங்க, மரத்துல கட்டுறாங்க, புல்லுல கட்டுறாங்க, தங்கத்துல கட்டுறாங்க. தேவ மக்களை நீங்க எப்படி கட்டுறீங்க? ஒருத்தர் தங்கத்துல கட்டின நிறைய பணங்களை செலவைக்க, நிறைய உழைப்பை செலவிக்கணும். அநேகர் போய் ஒரு புல்லு எடுத்து மரத்தை எடுத்து கட்டுறாங்க. ஆனால் அக்கினி வரும்போது அதை நின்றால் அது எதுல கட்டுறது? புல்லுல கட்டியிருந்தா, மரத்துல கட்டியிருந்தா நெருப்பு சோதிக்கும் போது அந்த வீடு எடுத்து போகும். இன்னைக்கு அநேகர் வாழ்வில வருகிற சோதனை, பாடுகள், துன்பம் நிற்காமல் அவங்க கிறிஸ்து வாழ்க்கை விட்டு, தொழிலை விட்டு, முன்னேற்றங்கள், குடும்ப உறவை விட்டு ஓடி போகிறார்கள். குடும்ப வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்க வேண்டும் என்றால் தேவ மக்களே, உங்கள் அஸ்திவாரம் உறுதியா இருக்க வேண்டும். அந்த கிறிஸ்து நாதர் மேலே, அவர் மேலே கட்டப்படும் போது உங்க அஸ்திவாரம், உங்க வாழ்க்கை உறுதியா இருக்கும். தேவ மக்களே, நீங்கள் கடவுளுக்குள்ளே வரும்போது ஆழமாய் கண்மலை மேலே நீங்கள் தோண்டுவது கடினம்தான். உங்க வாழ்க்கை கிறிஸ்துவாக இயேசு மேலே கட்டப்படுவது கடினம்தான். ஈஸியெல்லாம் கிடையாது. உலகம் வந்து என்ன பண்ணோம்? ஐயோ, நீ சீக்கிரத்துல நீ வா, சந்தோஷமா இரு, உன்னை மணல் மேல கட்ட கூப்பிடும், புழுதிலே கட்ட கூப்பிடும். ஆமே, இன்னைக்கு சாந்து இல்லாத, அங்க சாரம் இல்லாத சாந்தில கட்ட கூப்பிடும். அப்படி இல்லாம கண்மலையாக கிறிஸ்துவே உங்க வாழ்க்கை கட்டும் போது பெருங்காற்று, பெருவெள்ளம், பெருமழை வந்தாலும் அந்த வீடு சேதமாகாது. இதைத்தான் செருபாவேலு கற்றுக் கொடுத்தார். செருபாவேல் கை இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கையே கட்டி திருக்கும். நீங்கள் கிறிஸ்து நாதராக இயேசு மேலே அஸ்திவாரம் போடும் போது நீங்கள் ஆரம்பித்த இந்த வாழ்வு சிறப்பாய் கட்டி முடிப்பீர்கள். கர்த்தருடைய துணை உங்களோடு இருக்கும். நீங்கள் புழுதிலே அஸ்திவாரம் போடுகிற ஆட்களா? இல்லை என்றால் சார்ந்தில்லாத சாரத்திலே போடுகிறாளா? நீங்கள் மணல் மேலே அஸ்திவாரம் போடுகிறாளா? புல்லு மேலே கல்லு மேலே போடுகிறாள்? நினைத்து எதை என்று சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்து நாதரில் அஸ்திவாரம் போட்டால் அது பெருங்காற்று, பெருவெள்ளத்திலே நிலைத்திருக்கும். அது உங்கள் சந்ததி அதிலே மகிழ்வார்கள். நீங்கள் அஸ்திவாரத்தை கிறிஸ்துவிலே போடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.